தமிழனா பிறந்ததுக்கு சில தடவைகளில் பெருமைப்பட்டிருக்கிறேன், பல தடவைகளில் கவலையாக இருந்திருக்கிறேன். தெரியும், யாழ்ப்பாணத்தில் நெல் காய போடுறதாண்டா என்ன சரி, வயல் விதைக்கிறண்டா என்ன சரி, உரம் போடுற வெளியிட்ட கருத்துக்களை சில பேர் அரசியல் நோக்கங்களுக்காக அதை அரசுக்கு எதிராக திருப்பி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதால சில பொலிட்டிக்கல் பர்பஸுக்காக அப்படியோ இப்படின்னு சொல்லி அவற்றை மெனநோகிற விதமாக சில பேர் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் இதை யூடியூப்பில் போட்டால் அவற்றை ஒவ்வொரு நாளும் வருமானம் அவ்வளவு. எத்தனையோ கஷ்டப்பட்ட சனம் இந்த நெல் காய போடுறது. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த தமிழனா பிறந்ததுக்கு சில தடவைகளில் பெருமைப்பட்டிருக்கிறேன், பல தடவைகளில் கவலையாக இருந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்க போகிறேன். அரசியல் அதே மாதிரி வேறு பல நோக்கங்களுக்காக ஒரு கல்வி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஆள் அவருடைய மனம் பாதிக்கப்படுறதுக்கு நாங்கள் பொது வழியில் நிறைய பேர் ஊடகம் என்று செய்கிறோம் இருந்தால் அதில் அர்த்தமே இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் நெல் காய போடுறதாண்டா என்ன சரி, வயல் விதைக்கிறண்டா என்ன சரி, உரம் போடுறண்டா சரி, ஒரே ஒரு ஆள் தான் பார்த்துட்டு எல்லாரும் அந்த முடிவை எடுப்பினோம். யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய வாதிரவத்தை, புத்தூர் வாதிரவத்தை சேர்ந்த நாகமுத்து பிரதீபராய சார் அங்கே இருந்து படித்து அந்த இடத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நிறைய விஷயம் கதைக்க போகிறேன் வாங்க. இவ்வளவு மிக வசதிகள் குறைந்த ஒரு இடத்துல இருந்து படித்து இப்போ தான் அந்த இடம் ஓரளவு முன்னேறி இருக்குது. அப்படியான சூழ்நிலையில் படித்து பல்கலைக்கழகம் தெரிவாகி ஜெனீவாவில் எல்லாம் போயிட்டு பட்டம் பெற்று மெட்ரோலஜியில் இலங்கை சார்பாக ஒரு பெரிய கதைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன். அவர் ஒன்றும் அரசாங்கத்தையோ எவரையுமே விமர்சிக்கலை. ஆனால் அவர் வெளியிட்ட கருத்துக்களை சில பேர் அரசியல் நோக்கங்களுக்காக அதை அரசுக்கு எதிராக திருப்பி இன்றைக்கு அவற்றை பேரை நாரடித்து கொண்டிருக்கணும் வேணுமெண்டு. அவற்றை பேர் அங்கே கொண்டு நாராது. அவர் ஒரு மகான். அவற்றை அந்த மனம் கோணிடக்கூடாது என்றதுக்காக இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். நிறைய விஷயம் கதைப்பேன். இந்த தமிழ் கேவலங்கட்ட புத்தியல் எல்லாத்தையும் பற்றி இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். இப்படி கதைக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும். இப்படி தான் சில விஷயங்கள் டீல் பண்ணலாம். இந்த காணொலியில் கூட மீண்டும் சொல்கிறேன், எந்த விதமான ஒரு நோக்கங்களும் இல்லை. சார் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நல்லா தெரியும். அதால் இந்த பகிர்வண்டு எடுத்துக்கொள்ளலாம். வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம். என்னென்னு சொன்னால், அண்மையில் இலங்கையில் பாரிய அழிவுகள் வந்தது எல்லாருக்கும் தெரியும். இயற்கை அனர்த்தங்கள் என்று சொன்னாலே என்னென்று தெரியும் உங்களுக்கு. அது இந்த விளைவுகளை நாங்கள் அன்பிரடிக்டபிள், அதை விட கூடவாக இருக்கும் குறைவாக இருக்கும். வரலாறு காணாத ஒரு அழிவு ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும். அதாவது நிறைய பேர் உயிரிழந்து காணாமல் போன எல்லா விஷயங்களும் தெரியும். அரசாங்க நிவாரணங்களை ஒரு பக்கமாக நல்ல விஷயமாக அந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகுது. விஷயம் என்னென்னா, இந்த நான் சொல்லுற நாகமுத்து பிரதீபராயா சார் இந்த விஷயங்களை ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி நடக்கும், இந்த மாதிரி புயல் வீசும் என்று சொல்லி தன்னுடைய முகப்புத்தகத்தில் காலகாலமாக இந்த வருஷம் நான் விட்டு வரண்டா இல்லை, அவர் தன்னுடைய இந்த தொழிலுக்கு வந்த காலத்திலேருந்து விட்டு கொண்டிருக்கிறார். இதை நிறைய மக்கள் பகிர்வார்கள். இது இப்படியே போய் கொண்டிருக்குது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதால சில பொலிட்டிக்கல் பர்பஸுக்காக அந்த ஆள் கொடுத்த அந்த கன்சல்டன் ஒப்பீனியனை, அதை சொல்கிறது மன்ற நடவடிக்கைகளில் கூட சொல்லிவிடும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். இப்போ உதாரணமாக ஒரு விஷயம் சார்பாக ஒரு வைத்திய ரீதியான பிரச்சனைகள் இப்போ நாங்கள் கேஸ் கொண்டு போனால் அதுக்கு எம்ஓச்சர்ன்ற ஒப்பீனியன் எடுப்போம். அதாவது அது சொல்கிறது எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் உண்டு. அப்படியான ஒரு விஷயமாக அதை எடுத்து போட்டு அரசாங்கத்தை போட்டு சொரிஞ்சு கொண்டு நின்றா, அதாவது அரசாங்கத்தை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை பிடிக்காதாக்கள் சொரிஞ்சு கொண்டு நிற்க. இப்போ அது அவருக்கு எதிராக அவர் ஏன் இப்படி கதைக்க வேணும், அவர் இப்படி சொன்னால் நடக்குமோ அப்படியோ இப்படின்னு சொல்லி அவற்றை மெனநோகிற விதமாக சில பேர் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் கதைக்கிறது இப்போ நீதி நியாயத்தை தான் கதைப்பேன். நான் ஒன்றுக்கும் பயப்படுறது இல்லை. இந்த விஷயத்தில் சேருண்ட மனம் நோக்கக்கூடாது. சேரை பற்றி தெரிஞ்சு போட்டு நீங்கள் ஃபஸ்ட் கதைங்க. இதே விஷயத்தை சிம்பிளாக நான் ஆரம்பிக்கிறேன். அவர் யூடியூப்பில் போட்டு அவர்கிட்ட வருமானம் என்ன ஒவ்வொரு நாளும் வடிவாக யோசிச்சு பாருங்க. அவர் இதை தன்னுடைய முகப்புத்தகத்தில் போடாமல், அவருக்கு அங்கே ஒன்றும் மொனிட்டைசேஷன் இல்லை, அவர் இதை யூடியூப்பில் போட்டால் அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் வருமானம் எவ்வளவு. எத்தனையோ கஷ்டப்பட்ட சனம் இந்த நெல் காய போடுறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறம் வெள்ளத்துக்கு துவச்சி தான் நாங்கள் எடுக்கிறது. அதை எடுத்து போட்டால் அவற்றை பதிவுகளை பார்க்கும் சனம். எப்போ மழை போட போகுது, எப்போ வெயில் அரிக்கும், எல்லா விஷயங்களையும் அவரை தான் பார்த்து போடுறது. சரியா? நிறைய பேர் நிறைய கதைச்சிருக்கிறீங்க, புகழ் விரும்பி அப்படி என்னெல்லாம் கதைச்சிருக்கிறீங்க. ஒரு மனுஷனுக்கு தன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மற்றவர்கள் இந்த நான் செய்கிற கருமத்துக்கு பாராட்டப்படுறது சாமியாருக்கு கூட விதிவிலக்கில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆன்மீக பேச்சாளர் உரையாற்றி கொண்டிருக்கிறார், அவருக்கு கைதட்டுப்படுதுண்டா அவர் இன்னும் உத்வேகமாக அந்த தன்னுடைய பணியை நேர்த்தியாக செய்வார். அது சேருக்கும் பொருந்தும். சேருக்கு முக விளம்பரம் தான் தேவை என்று சொன்னால் அந்த ஆள் எப்பயோ யூடியூப் தொடங்கி எவ்வளோ விஷயம் செய்திருக்கும். அவர் இலங்கையில் இந்த துறை சார்பான ஒரு நிபுணர். அதை ஃபஸ்ட் ஏற்றுக்கொள்ள வேணும். அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேங்களுங்க.
நான் பிறந்தது வந்து புத்தூர் என்ற கிராமம். அச்சுவேலி ஆவரங்கால் புத்தூரால் வரைக்க உங்களுக்கு தெரியுமா வரியால் புத்தூர் சந்தியால் நேர இங்கே வந்தால் மட்டிவிலுக்களால் வந்து கனாம்புலி அடியால் வந்து மீசால புத்தூர் சந்தியில் ஏறும். அதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது விரவாணி பாதிரவத்தை என்ற அந்த கிராமம். அந்த கிராமத்தை பற்றி அதில் போனாக்களுக்கு தெரியும். இந்த முறையும் வெள்ள அனர்த்தத்தில் நிறைய பேர் மக்கள் பாதிக்கப்பட்டவை. ஆனால் அங்கே ஒன்று தான் பவர், படிப்பு தான் பாதிரவத்தைக்கு பேர். எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில் பாதிரவத்தை கிராமத்தை சேர்ந்த மக்கள் இருக்காத இடம் இல்லை. அவ்வளவு படிப்புக்கு அங்கே மரியாதை. எனக்கு கல்வி கற்பித்த விஞ்ஞான ஆசிரியர் ஸ்ரீசர் சொன்னார், தனக்கு ஒரு இடத்த ஆன்சர் வந்தான். நான் அப்போ 9ஆம் ஆண்டு அந்த சொன்னது எனக்கு இப்போ மனதில் இருக்குது. நான் 9ஆம் ஆண்டு படிக்க அவர் இந்த சொன்ன கதை தனக்கு அந்த பள்ளிக்கூடம் தானே வந்ததான். தானுடைய பள்ளிக்கூடத்து ஏரியாவிற்கா போய் பார்ப்போம்ன்ற ஒரு படியன் சாக்கை கட்டி போட்டு அதுக்குள்ளே படுத்திருந்து படித்து கொண்டிருக்கிறானாம். தானுடைய சொன்னேனாம் இந்த ஏரியாலாம் தான் படிப்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். அப்படி கஷ்டப்பட்ட இடம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் இதை ஒரு ஒரு வித்தியாசமான நோக்கத்தோடு இதை சொல்லல. சரியான தண்ணி கூட அந்த இடத்துல கிடைக்காம இப்போ தான் அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அப்படியான ஒரு இடத்தை இருந்து கஷ்டத்தில் படித்து வந்த மனுஷன் இருந்தால் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் தெரியும், ரெடுவே இல்லை. அந்தால் இலங்கையில் இந்த துறை சார்ந்து சுவிசண்ட ஜெனிவாவில எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்குது சரியா. கணக்கு கதையெல்லாம் எழுதுறியல். அதான் அந்த சொல்கிறவன் சொல்லாட்டி எல்லாரும் சொன்னால் எடுபடும் என்ற மாதிரி கணக்கெல்லாம் எழுதுறியல். ஏன்னா இதை பற்றி மெட்ட கதைக்கல, ஏன்னா தங்களை பற்றி விமர்சிக்கப்படலாம்ண்டு நீங்கள் தாராளமாக விமர்சிங்கோ. உங்களை மாதிரி ஆக்களால் தான் இங்கே உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு வேறு எங்கேயும் போகிறது. இந்த கம்யூனிட்டிக்கு சேவை செய்கிற நேரம் வேறு எங்கேயும் செய்யலாமண்டு. இப்போ பார்த்தா இந்த வேலை யார் செய்து கொண்டிருக்குது? அதாவது அரசாங்கத்துக்கு சார்பான ஆக்களா அல்லது வேறு யாராவதுண்டா? எந்த ஒரு மனுஷனும் அரசாங்கத்துக்கு சார்பானவன் தான். இதை செய்கிறது யாருண்டா? கேவலங்கிட்ட சில தமிழர்கள் சரியா. அவர் ஊடகத்தில் போடுறது வந்து அவர் ஒரு அவேர்னஸ் பர்பஸுக்கு தான் போடுறார். அவேர்னஸ்ன்றதை மாஸ் மீடியா பயன்படுத்தி யாரும் செய்யலாம். நானும் தான் செய்கிறேன். நான் அதுக்காக இனிமேல் போடுறதா நிறுவன் வெளியிட்ட எலிக்காய்ச்சலால் நிறைய பேருக்கு எலிக்காய்ச்சல் வந்துட்டு என்னுடைய கோத்து விடுவாங்க போல எனக்கு. இதுகளுக்கெல்லாம் பயப்பட்டால் நல்ல விஷயத்தை செய்ய இயலாது. மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்களும் நேற்றைய தினம் ஒரு அறிவித்தல் விட்டிருந்தார் பார்த்தேன். கட்ஸ் இருந்தால் நேர்மை இருந்தால் உங்களுக்கு உங்களோட பிழை இல்லாட்டி நீங்கள் துணிஞ்சு கட்ஸோடு செயற்படுங்க, நாங்கள் அரசாங்கத்திட்ட மேலதிகமான தேவையும் கேட்க தயாராக இருக்கிறோம்ண்டு. அப்படி அவர் ஒரு ஜிஏயாக இருந்தவர், அவர் அட்மினில் இருந்தவர் தெரியும். இந்த சில ஃபேஸ்புக்கில் இருக்கிற குறை கூட்டங்கள் பிரதீபராஜ சேர்ந்த மனநூற மாதிரி கதைச்சு கொண்டிருக்குதுகள். சும்மா எல்லாம் கதைச்சு கொண்டிருக்குதுகள். எனக்கு இதை பார்த்தோன்னே சரியான கவலையாக இருந்தது. அந்த ஒரு வேறு ஒரு கம்யூனிட்டியில் பிறந்திருந்தால் நல்ல காசும் பார்த்து கொண்டு இங்கே வெளிநாட்டில் சுகபோகமாக இருக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் சேனலில் திறந்து நல்லா உழைக்கலாம். இப்போ அவருடைய அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை பார்க்குறதுக்குன்னு கட்டாயம் எவ்வளவோ சனம் இருக்குது. முகப்புத்தகத்தில் போடுறதால அவருக்கு ஒரு சின்ன லைக்குகள் ஷேர்கள் வருதுன்னு. இப்போ வந்து ஆக்களை மதிக்கிறது இப்படி தானே. அவர்கிட்ட போஸ்ட்டு எத்தனை பேர் ஷேர் பண்ணினோம், அவர்கிட்ட போஸ்ட்டு எத்தனை பேர் லைக் பண்ணினோம், அவர் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணினோம். அங்கே ஃபாலோவர்லேயும் லைக்லேயும் ஷேர்லேயும் ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு அவர் தான் எனக்கு மட்டும் பெறான். அந்த ஆள் செய்கிற விஷயம் வந்து மற்றவன் உயிர் காக்கிற பணி அல்லது மற்றவன் பொருளாதாரத்தை பாதிக்காத ஒரு பணி. ஒருத்தர் இன்றைக்கு மழை வருமானு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அறுவடை செய்த நெல்லை கொண்டு ரோட்டில் காய போட்டு விட்டானண்டா முழுக்க படம் முடிஞ்சுது. கதை கேட்க யோசிச்சு கதைங்கோ. அவர் அப்படி ஒரு நோக்கத்திலையும் செய்யக்கூடிய மனுஷன் இல்லை. மற்றவைய பதவரைச்சு படபடப்பு காட்டி இந்த சில நாட்டு ஊடகங்களில் வந்து இந்த நெகட்டிவிட்டியாக கதைச்சா நல்ல வியூஸ் வர மாட்டேன்னு அவர் என்ன யூடியூப் சேனலில் நடத்துகிறார். அவர் நெகட்டிவிட்டியாக கதைக்கிறது சில விஷயங்களில் இலங்கை என்ற எங்களுடைய தேசம், நாங்கள் வசிக்கின்ற இந்த தாய் நாட்டுக்கு ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறதுல என்ன பிள்ளை இருக்குது? அதை தடுக்க இயலாது. சில விஷயம் தடுக்கலாம், புயல் மழை அதுக்குரிய ப்ரீகாஷன்ஸ் செய்யலாம். நிலநடுக்கம் என்ற ஒரு விஷயத்தை எதிர்காலத்தில் வரலாம்னு ஒரு எதிர்ப்பு குரலை சொல்கிறதுல இதில் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த வித அரசியல் பின்னணிக்கும் விலை போகாத ஒரு மனுஷன். கடைசி வந்து அவர் அப்படி செய்தே இருக்க மாட்டார், அவர் அப்படி செய்யவே மாட்டார். நான் அடித்து சொல்லுவேன். அந்தால் எதிர்காலத்தில் இப்படி வரலாம்னு சொல்லுது. அதை சொல்கிறது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். அது இப்படி வரலாமன்றது அவர்கள் இந்த படிப்பது அவைக்கு தான் அது தெரியும். அவை இப்படி படித்தது புவித்தாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை உண்டு. அதுக்காக வேறு சில நாடுகளில் இருக்கிற இந்த பதகளிப்பட்ட ஊடகங்கள் மாதிரி அவர் சொன்னதை ஒரு பதற்றப்படுத்தி போடுறதுக்கு அவர் மட்டுமா இப்படி சொன்னவர் இல்லையே. சண்டைக்கு ஒரு பார்த்தேன்னு ஒரு பிரபல ஊடகம் உண்டு, சும்மா கட்டடத்துக்கு மேலால் வளைஞ்சு சுனாமி அடிக்குது அப்படி ஒரு கேப்ஷனை போட்டுட்டு ஒரு அண்ணாண்டு காய்ச்சி கொண்டு நிற்கிறார். என்னென்னு சொல்கிறது? இதை பார்த்தா எங்கள்ட சனம் ஏற்கனவே டிசாஸ்டரில் நிற்குது. இப்படி ஒரு பெரிய கட்டிடம் இலங்கையில் இருக்குது, அதுக்கு மேலால் அலையை வளைச்சி எடிட் பண்ணி ஃபோட்டோவை போட்டு விட்டால் அப்படி ஒரு சுனாமி வராது தெரியுமா? V7 √GH என்ற ஒரு சமன்பாடு தான் நினைக்கிறேன் ஃபிசிக்ஸில். நான் சொல்கிறேன் சரியோ தெரியலை. என்னையா கணக்கு விட்றீங்களா? அந்த பெரியால் அடிக்குதா? வாழ்க்கையில் அப்படி ஒன்று ஜப்பான்லேயே எத்தனையோ சுனாமியில் கண்ட ஒரு இடத்துல அப்படி வரையில. அப்போ அதுகளை மேலும் நீங்கள் கதைக்க வேணும். ஒருதன் வந்து ஒரு காசு நோக்கம் இல்லாமல்
புகழ் விரும்பி என்று திருப்ப நீங்கள் கதைக்கக்கூடாது. எவனுக்குமே ஒரு மோட்டிவேஷனுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் கதைக்கிறோம், நாங்களே வாயால் சொல்கிறோம் எங்களுடைய காணொலியை லைக் செய்யுங்க கொண்டு. அவர் எப்போ சொன்னவர் இந்த காணொலியை வந்து லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த ஆள் தன்பாட்டுக்கு எழுதிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்து அந்த ஆள் அப்படியே அதை பற்றி தான் சிந்தனையும் முகத்திலையும் அதான் ஓடிக்கொண்டிருக்கும். நான் சேர் என்று கேட்டாலும் அவர் ஏதாவது திங்க் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். அதே அவர் வெளியே போட்டு கீழே போட்டவர் என்னுடைய இதை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோண்டு. சும்மா அடுத்தடுப்புக்கெல்லாம் கதைக்கக்கூடாது. நான் தயவு செய்து அரசியலாக்க வேண்டாம் ப்ளீஸ். சார் வந்து எங்களுடைய ஒரு சொத்து. முக்கியமாக தமிழாக்கள் நீங்கள் இப்படி கதைக்கிறதால அந்த ஆள் விட்டுட்டு ஓடிச்சுதுண்டா எங்களோட நாட்டுக்கு தான் இழப்பு. சரியா? இப்படி தான் கனவேர் விட்டுட்டு ஓடுறது. இந்த கம்யூனிட்டிக்கு நின்று வேலை செய்கிற நேரம் நான் போய் எந்த வாட்டை பார்க்கலாம்னு சொல்லி அவர் சரியான ஒரு ஏழ்மையான இடத்துலேருந்து படித்து முன்னேறி தன்னை ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறார். இது தமிழனுக்கு பொறுக்காது. தமிழனுக்கு இன்னொருத்தன் முன்னேறினா வாழ்க்கையில் பொறுக்காது. இப்படி நிறைய பேர் இருக்கணும். தேர்தல்கள் திணைக்களத்தில் கூட பெரிய ஈக்கோட்டை பார் தெரிஞ்ச ஒரு சார் இருக்கிறார். எல்லாரும் பேரையும் நான் சொல்ல விரும்பல. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஆக்கள் இருக்கணும். எவ்வளோ பேர் நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கணும். நிறைய பேர். உங்களுக்கு என்ன மென்டாலிட்டி என்று எனக்கு விளங்கல. சேரை பற்றி எனக்கு தெரியும். நான் சேரோட தனி ஒரு காணொலி போன வருஷம் எடுத்து போட்டு நான் இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு அந்தால் ஒவ்வொரு விஷயமா சொன்னது. பிஸ்கெட் வேண்டி வைங்கோ, நெருப்படி வேண்டி வைங்கோ, டோர்ச் லைட் வேண்டி வைங்கோன்னு போன வருஷம் சொன்னது. 50K அடித்தது அந்த வியூ, அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து அவரை போய் எடுத்து போட்டது நான் தான், யூடியூப்காரருக்கு. அந்தால் வந்து போனால் அப்படி மரியாதை கொடுக்கும். நிறுவன் நான் உங்களோட விஷயங்கள் பார்க்குறேன், நான் நல்லா கதைப்பேர், எல்லாரோடையும் பழக மாட்டார். சும்மா அவர் அப்படி புகழ் விரும்பிக்கிட்டா இல்லை ஒரு அரசியல் விரும்பிக்கிட்டா முதுவல்ல கையிலையும் தட்டி கொண்டு அவர் ஒரு டீசெண்டாக தான் ஷர்ட்டே போடுவார். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு ஆள் இந்த ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்கிறார். ஆள் பாதி ஆடை பாதி. அப்படி அவரை நீங்கள் மனநோவு கதைக்கிறது எங்களோட கல்வி சமூகத்துக்கு ஒரு இழுக்கடு தான் நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் படித்தாக்கள் வேதிறக்க மாட்டேன். இனிமேல் இப்படி கதைச்சா இதே அரசியலாக்க வேண்டாம். இதை யாருமே அரசியலாக்கல. எங்களோட தமிழ் சில குரோனிக் கேஸுகள் இதை வச்சுக்கொண்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக சும்மா அழைச்சி கொண்டு இந்த டிசாஸ்டரை எப்படித்தான் தடுக்க முடியும்? எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் வார வெள்ளம் முட்டின தானே, குளம் உடைச்சா உடைக்க போடுறது தானே. இல்லை பொதுவாக கதைப்போம். நாங்கள் பொதுவாக கதைப்போம். ஏன்னாக்கு நீங்கள் சேரோட கொண்டே கோத்து விட்றீங்க? இல்லை அதைத்தான் நான் கேட்குறேன். இது ஏன் நீங்கள் சேரோட கொண்டே கோத்து விட்றீங்க? சார் சொன்னவர் அப்பயாவது அந்த காசுக்கு அரசியலுக்கு வாழ்க்கையில் அப்படி செய்யாது ஒரு மனுஷன். சரியான நாட்டு பெற்றிருக்கு அவருக்கும். அவர் அங்கே ஜெனிவாவில் படிச்சுட்டு வந்துட்டு வேறு எது நாட்டுக்கு ஸ்கூலில் எடுத்து போயிருக்கலாம். அவர்கிட்ட அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஈவன் அவர்கிட்ட ஃபேஸ்புக்கை பார்த்துட்டே வீசா கொடுப்பான். ஓகே, இவர் எங்களுடைய பிஹேவியரை பார்த்துட்டு தான் வீசா கொடுக்குறது. எங்களை பற்றின முழு குப்பையும் எங்களோட சமூக ஊடகத்தில் இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் ஒருதனை பற்றி. எனக்கு நல்ல ஒரு கன்சல்டன்சி செய்கிறாள் தான் சொன்னது. உங்களை பற்றி யாராயிருக்கு தம்பி, அவங்க வேறு ஒன்றுமே இதன்றில்லை. ஜஸ்ட் அவன் உங்களோட சோஷியல் மீடியாவை பார்ப்பினோம். அதில் வெண்மமும் வக்கிரமும் கொட்டி இருந்தால் ஓகே உவன் எங்களோட நாட்டுக்கு எடுத்தால் பிரச்சனை கலைச்சி அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டக்குன்னு. அவருக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ பிரதீபராயா சார் என் பக்கத்து ஊரண்டாக்காகவோ அவரை நான் வீடியோ எடுத்துக்காண்டோ இல்லை, எனக்கு அவரை தெரியும் படிவா. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள், கதைக்கிறீர்கள் சிலைய பேர். இதை ஒரு பேசு பொருளாகணும். நான் ஸ்டாண்ட் வித் பிரதீபராயா சார். அவர் அரசியல் நிகழ்ச்சின்றது போக மாட்டார். அவர் அரசாங்கத்துக்கு விசுவாசமான ஒரு ஆள். அவருக்கு தன் துறை சார்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் டிசம் இருக்கும். அவர் அதில் நிபுணர். நீங்கள் 1000 கதைக்கலாம். எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இப்போ அவருக்கு எதிராக கதைச்சாக்களோட எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களோடையும் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் நான் சேர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிறேன். இதை தயவு செய்து இது இப்படி ஒவ்வொரு துறைகள்லேயும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றை சொல்லுவினம். இப்போ சார் சொன்னது வந்து நடந்திருக்குது. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வன்மத்தை அரசு இயந்திரத்துக்கு எதிராக திருப்புறது வந்து சால பொருத்தம் இல்லை. இந்த நேரத்தில் சார் தொடர்ந்து கதைக்கணும் இப்படி விஷயங்களை. ஏனென்றால் சேரை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் சனம் செய்கிறது. எங்களோட அந்த ஒரு பெம்பல் ஒன்று இருக்குல்ல, அன்றைக்கு மழை வருமா வராதாண்டவர் மதன் பாபுவோ அவர் நினைக்கிறேன் சொல்லி வரைஞ்சவான்னு சொல்லி. இந்த மாதிரி இல்லை, அது சில நாடுகளில் அப்படித்தான் அந்த சொன்னால் நடக்கிறது. ஸோ அவர் சொன்னது வந்து ரிஸ்க்ன்ற ஒரு விஷயத்தை தான். ரிஸ்க் வேறம்ன்றது ஒரு ரிஸ்க்கு. அதாவது இப்போ உதாரணமாக நீங்கள் மது அருந்த வேண்டாம், சிகரெட் பாவிக்க வேண்டாம், கேன்சர் வரலாம் என்றது அந்த ரிஸ்க் உங்களுக்கு வந்துட்டுது. நீங்கள் அதை எடுக்கிறதால உங்களுக்கு அந்த ரிஸ்க் வந்துட்டுதுன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ரிஸ்க். மற்றபடி அவர் அப்படி ஒரு நோக்கத்தில் சொல்லக்கூடிய ஆள் இல்லைன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு படித்த மனிதர்களின் மனத்தை நோகடிக்கக்கூடாதுன்றதான் இது. மற்றபடி வேறு ஒரு நோக்கத்திலையும் நான் இந்த காணொலியை செய்யலை. சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த காணொலியை செய்கிறேன். இதையும் பிறகு மாறி திருச்சி வேறு எங்கேயும் கொண்டு போக வேண்டாம் ப்ளீஸ். இப்படி நிறைய பேர் படித்தாக்கள் இருக்கணும். அவையின் கருத்துக்களை நல்ல ஒரு விதமாக நாட்டுக்கு ஆரோக்கியமாக தான் அவர் சொல்கிறது. ஒரு காலமும் அரசுக்கும் அரசு இயந்திரத்துக்கு எதிராகவோ அந்த செய்யப்படுற மனிதன் அல்ல. தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் இவரை பற்றி? எத்தனை பேருக்கு தெரியும் புத்தூர் வாதரவத்தை கிராமம், அங்கே இருக்கிற மக்களை பற்றி எப்படி தெரியும்? அவரை பற்றி பர்சனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்?
என்றதை கருத்தாக பதிவிடுங்க. நான் எப்பவும் சாருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன். இந்த விஷயத்தில் அவர் ஒரு நல்ல விஷயம் செய்கிற ஒரு மனிதன். அவேர்னஸ் ப்ரிவென்ஷன் வரக்கு முன்னே தான் அவர் சொல்கிறது சில விஷயங்களை. அதுக்காண்டி அது தடுக்காதது இருக்கிற சிஸ்டம். மற்றபடி அவர் ஒன்றும் எதிராக சொல்லக்கூடிய மனிதன் இல்லை. ப்ளீஸ் அதை மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறீங்க சில பேர், முக்கியமாக தமிழாக்கள். நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு இருக்கிறேன், இப்படி இருந்தால் சொன்னது நீங்களான செய்கிறேன்டா என்னத்தை செய்கிறது ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி சும்மா எல்லாம் கதைக்கக்கூடாது. ப்ளீஸ் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.